என்றால் இந்த 2025ஆம் வருஷத்தில் என்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள், ஊழியர்கள், அவதூறுகள் செய்தது தாங்க முடியாது. எல்லாவற்றையும் உழைக்கும் பாதையை சரி செய்து நான் சொல்லி பாதைகளை சொன்னாங்க திடீரென்று தற்போது கதையினோம் நானும் புலம்பினோம் எங்கே போவோம் உரிமையிலே வீடும் ஒரே அரை மணி நேரம் மற்றும் ஒரு 3 மாதம் கஷ்டமாக இருக்கும். திடீரென்று 9வது மாதத்தில் நான் சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். காலத்தில் சரியான எப்போது நான் யாருப்பட்டாலும் எனக்கு இந்த பூமியில் ஒரே ஒரு டாக்டர் இருந்தார். அந்த டாக்டர் நான் விழுந்து அடிப்பட்ட மாதத்தில் டாக்டர் அதிலிருந்து நான் டாக்டரே போக மாட்டேன் என்று சொல்லியிருக்கேன். எனக்கு பரம டாக்டர் என்ன உருவாக்குனவர், என்ன உண்டாக்குனவர் அவர்தான் என்று சொல்லி அந்த டாக்டரை எழுதி கொடுத்த மாத்திரை தான் என்று நான் சாப்பிட்டு கொண்டிருக்கேன். ஆனாலும் இந்த டாக்டர் காலையில் பருவிட்டு வந்திருக்கிறது. நாங்கள் ஆடுகிறோம். இந்த 2 பேரும் ஆட ஆரம்பித்தவங்க 11 வீடு வெளியே என்ன செய்யலாமான்னு இருக்கிறாங்க. ஏதாவது உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கான பார்க்குறாங்க. 11ஆம் தேதி நாங்கள் கொண்டு வந்தாங்க. அது ஒரு நாள் கற்று ஸ்தோத்திரம். 2வது நாளை என்ன ஹாஸ்பிட்டல் வரமாட்டேன் பிடிவாத மறந்தேன். எனக்கு பரம டாக்டர் அவர் தான் கொடுத்த வாக்குத்தத்தை நான் உரிமை மாறாடி கொண்டிருந்தேன். எஸ்தர் ராஜா கேவும் வேலைகள் என்ன மன்றாட நான் கேட்டேன். இந்த ஆட்டத்தில் பாதி கட்ட கொடுப்பேன் என்று சொல்லி எனக்கு சிறு வயதிலே எங்கள் சித்தப்பா ராஜவாணிக்கு ஞானஸ்தானம் கொடுத்தபோது கொடுத்த வாக்குத்தம் இன்னும் அநேக வாக்குத்தத்தை சொல்லிக்கொண்டு போனார். எனக்கு நேரம் போனார். அந்த வாக்குத்தத்தை நான் உரிமை போனார். ஸ்கூல் அனுப்பிட்டு அளவு கருதுவாங்க. பார்த்தேன் 4 நாளாக இது பொழுது வந்து மான் தூங்கள் ஏனக்கால போல ஆகிவிட்டது. வடிவதி துஷ்டம் என்னை இப்படிதான் கொண்டு போங்க கொண்டு போனாங்க. ரத்தம் எடுத்தாங்க. எல்லாம் இஷ்டம் பண்ணாங்க. ரத்தம் இன்ஃபெக்ஷன் காலில் ரத்தம் ரத்தம் ஏற்றணும். வயசாக போச்சு. ரத்தம் ஏற்றி அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும். படாத பாடு. அவருக்கு எத்தனை டாக்டர் தெரியுமோ அத்தனை டாக்டர் போட்ட அனுப்பி என்ன பண்ணி ஆகணும். வீட்டில் பார்க்க முடியும். அவரையே மாட்டேன். நான் ஹாஸ்பிட்டல் போன திரும்பி வர மாட்டேன். கற்றுக்கு சொல்லுவோம். ஒரு ஹோமாபதி மருந்து கொடுக்குறேன். அதை அறியாமலுக்கு கொடுங்க. ஆனால் சீக்கிரம் நல்லா வந்து 2-3 மாதம் கொடுத்தாங்க. அதே வனமாக காலையில் ரத்தம் சீவு தண்ணியும் வருவாரு. யோக புஸ்தகத்தான் காலையோடு நான் படிப்பேன். புரிகிறபோது நோக்காவை படிப்பேன். யோகு படிக்கும் அதிகமாக யோகம் சாமானிய உட்கார்ந்தாரு நான் வாசிப்பேன். நானும் கண்டு எனக்கு கொண்டு பையன் உட்கார வச்சாங்க. ஒரு 11ஆம் தேதி அதே இடத்துல இன்றைக்கு வரைக்கும் இருந்துட்டு என்னுடைய பசுவான் அவருக்கு மத்தியில் நாங்கள் இருக்கிறோம். எனக்கு கொடுத்தால் ஜீவனை கொடுத்து சொத்து கொடுங்க. இல்லை என்ன ஜீவனை 8 மணி அண்ணன் ஒரு ராத்திரி கூட ஸ்தோத்திரம் எனக்கு சொல்ல விட முடியவில்லை. இவர்கள் எல்லாருடைய மத்தியில் நான் இருப்பது ஒரு சுத்த என் தேவனுக்கு பயப்படாது. என்ன சொன்னார் தெரியுமா? 2025ஆம் வருஷத்தில் லூக்கா பைபிள் கடைசியில் படிங்க.
1ஆம் அதிகாரம் 71ஆம் வசனம். லூக்கா 1:71. யோவான் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இது 2 வசனத்தை விட்டு படிங்க, நான் முடிச்சு படிக்கிறேன். என்ன செய்வது? இதை உரிமை பாராட்டு ஒவ்வொரு நாளும் எனக்கு ஜொலிக்கணும். கிட்டத்தட்ட உரிமை பாராட்டு படலையே எனக்கு மனமாய் போட்டு ஜெபித்தால்தான் கவிக்க மாட்டேன். ஆனாலும் படக்கையிலேயே தான் இந்த 2 மாதம் கதறி 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 கூப்பிடுறது எனக்காக 2 பேரும் தூங்க மாட்டான். கத்தர் அப்படி அநேகம் சொல்லி ஜெபம். அதே மாதிரி 41ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நீங்கள் பிரயாசப்பட்டு பயிர்த்ததை அறுக்க 4 முறை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீர் ஓடும் என்றால் அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? இப்போ அந்த வார்த்தை அவர் நிறைவேற்றினார். 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதை வாசனம் 34 படிச்சு. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமியெங்கும் எந்த ஜாதிகளிலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னுடைய கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் தற்புடைய செய்கையை காண்பார்கள். உன்னுடைய கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஸ்தோத்திரம். இனிமையான வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, இன்னும் அநேக வாக்குத்தத்தங்கள் இப்பொழுது நான் உங்களுடைய மத்தியில் நான் இருக்கணும் என்று அந்த ஜெபத்தை கேட்டு பலனாக சாட்சி சொல்ல எனக்கு ஒரு தேவனுக்கு பெரிய மகாவல்லமுள்ள தேவனுக்கு நன்றி